இந்த வாரம் ஜூலை 18ஆம் தேதி பிக் பாஸ் செலிபிரிட்டி ராஜு நடித்து ராகவ் மெத்தட் இயக்கத்தில் வெளியே இருக்கிற பன் பட்டர் ஜாம் படத்தோட என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ திக்காக இருக்கிற இவங்க ஒரு பக்கம் சார்லியோட காலேஜ்மேட் தேவதர்ஷினி அவரோட பொண்ணும் +2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. சார்லியோட மகன் ராஜு அவரும் வந்து +2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுறாங்க. திடீர்னு எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ல தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து காலேஜ் மேட்டை வந்து மீட் பண்றாங்க. சரண்யா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க என்னுடைய காலேஜ் மேட் அப்படின்னு சொல்லி சார்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் இங்க தொடங்குற இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படியாவது காலேஜ் முடிச்சு இவரோட பையனுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. இந்த திட்டம் சக்சஸ் ஆகுதா இல்லையா, இதுக்கு அடுத்ததா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த கதையில நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. என் பையன் சந்துரு மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. நம்ம ஒரு சில படங்கள் பார்த்தா மட்டும்தான் அது ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலை தாண்டி அது ஒரு வாழ்க்கையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சமீபத்தில் 3BHK பறந்து போன்ற படங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்த இந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்றாங்க அப்படின்றது ஆக்சுவலாக சென்றவருமே ஓஹோ இந்த பேபி அப்படின்ற ஒரு படத்துல காமிச்சிருந்தாங்க. பட் அது ஒரு வேற விதமான ஒரு படம், இது டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு மூவியா வந்து இருந்தது. அப்படி என்னப்பா அந்த படத்துல வாழ்க்கை மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரண்யா அவங்களோட பொறுத்த வரைக்கும் நம்ம பல படங்களை வந்து அம்மா கேரக்டரா வந்து பார்த்துருக்கோம். என் VIP படத்துலலாம் அம்மா பாடல் கொடுத்து உருகுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் எழுதியிருப்பாங்க. அந்த பாடலோட வரிகளும் இருக்கும். பட் இத்தனை வருடங்கள்ல பார்த்த கேரக்டரோட எனக்கு பர்சனலி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அவங்களோட கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. முக்கியமா ராஜோடைய ஷர்ட்டை பிடிச்சி செகண்ட் ஹாஃப்ல அவங்க கேட்கறது வந்து, அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்னதான் பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட தானே தேடி போய் லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் கடைசியில டைவர்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஜென்ரேஷனாக அப்படியே கொஞ்சம் உரிச்சு போட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ராஜுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. ப்ரொஃபஷனலாக ஒரு ஆக்டர் வந்து எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரியே இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கம் சரண்யா வந்துட்டு அவங்க கவுண்டர் காமெடி பண்ணுறக்கூடிய வந்து அவ்வளோ நல்லா நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து ராஜு வந்துட்டு யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி வந்து காமெடி வந்து அவங்களோட போர்ஷன் வந்து எழுதியிருந்தாங்க. டபுள் மீனிங் காமெடி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பவ்யாவுக்கும் இந்த ராஜுவுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு வந்து இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு பழகுறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது லவ்வா இல்லையா அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க. அந்த படத்துல கேமியோவா பிளே பண்ண விதாத் அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் டிராகன் படம் அது வந்து நம்ம மிஸ்கின் வந்து லைஃப்ல படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல அவர் படிப்பு முக்கியம் அப்படின்றத எடுத்து சொல்ல வர்றாரு. இன்னொரு பக்கம் அரியர் என்னதான் அதிகமா வச்சிருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்துட்டு சும்மா வேற லெவலில் இருந்துருங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்த்து நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும், படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ராஜு அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆகட்டும், அவருடைய ஃப்ரெண்டாக சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் ஏற்கனவே ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ சூப்பராக கொடுத்து அதை செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நல்லாவே வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ராஜு வந்துட்டு ஏன் நம்ம ஃப்ரெண்ட் வந்து இந்த அளவுக்கு பண்றான் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. என்ன பண்ணட்டும் இப்படி பாதியில விட்டுட்டு போற? நிவாஸ் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துடைய கதைக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. சித்து ஸ்ரீராம் ஒரு பாட்டு வந்து பாடி பார்த்துட்டேன். அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தது. பாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சினிமோட்டோகிராஃபி அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ விஷுவலி பக்காவான ஒரு மூவியாக வந்து அவரோட சைட்லேருந்து கொடுத்துருந்தாரு. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பன் பட்டர் ஜாம் அப்படின்றத சாப்பிடல அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு அதுக்கான ஒரு ஹிஸ்டரியும் இந்த படத்துல கொடுத்து பன் பட்டர் ஜாம் சாப்பிடணும் அப்படின்ற தூண்டுற அளவுக்கு ஒரு அழகான ஒரு படமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க.